2 டீமோட 12th மேன் கட்டாயமா வரணும். ஆதிசிசில இருந்து மன்னிக்கணும், சதீஷ் கிரிக்கெட் கிளப்ல இருந்து 12th மேன் இருக்காங்க. அதே போல டீம் ஜெயா மெமோரியல்ல இருந்து ஒரு 12th மேன் கொடுத்துருங்க. அரவிந்த் ப்ரோ, கண்ணே கொஞ்சம் சீக்கிரமா வாங்கண்ணே. கண்ணே யாராவது அனுப்புங்க. ஓகே, அம்பையர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரைக் வந்து ரிக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு பிரவீன். ஓகே, வாவ், திஸ் இஸ் கிராக்கிங் ஷாட் ஃப்ரம் ரிக்கி. ஸ்டைலிஷான ஒரு ஷாட் அண்ட் ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். எங்க இஸ் 4 இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் ஃபார் டீம் ஜெயா மெமோரியல். வெல்கம் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் வந்து டாட் பால் வந்து, பட் செகண்ட் பாலே வந்து ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க டீம் ஜெயா மெமோரியலுக்கு. ரிக்கி அம்பேர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, கேம்ஸை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த பால் ஸோ இந்த பால் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கு. டீமுக்கு டாட் பால் கிடச்சிருக்கு. சஃபல் ஆகிட்டு ஒரு பெரிய ஃப்ளெக்கு அதுக்கான முயற்சி இருந்தது, பட் அது ஒரு யார்கராக மாறி டாட் பாலாக வந்திருக்கு டீமுக்கு, சதீஷ் கிரிக்கெட் கிளப்க்கு. இட்ஸ் லோ ஃபுல் டாஸ், அருமையான பிக்அப் மறுபடியும் ரிக்கியோட பேட்ல இருந்து. அகைன் 4 ஃபார் டீம் ஜெயா மெமோரியல். ஸோ வில் ரீட் ஒரு லோ ஃபுல் டாஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. லாங் ஆன் ஃபீல்டர் உள்ளே கொண்டு வந்தாங்க, ஒரு ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பவுண்டரியாக மாற்றிருக்காரு ரிக்கி. லீகல் பால் அப்படின்னா இட்ஸ் வெரி கிளவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை போலரை பற்றி சொல்லுவேன் நான். ஸோ அருமையாக ரீட் பண்ணி போல் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் மைண்ட் கேம் பிட்வீன் 2. ஸோ பிரவீன் வெர்சஸ் ரிக்கி. Down the track, this is classic from Ricky. 1 bound to over the rope and 4 important and 3 boundaries, 3 dot ball and end of first 12 no loss team Jaya Memorial. So really good shot from the experienced Ricky. So for a long time I watch him play. So 2-3 weeks முன்னாடி பார்த்தோம், நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ அதே ஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. It's a good shot from the right-handed and again his partners take the strike. The Kanna. So 2 dangerous fellows தான் உள்ள இருக்காங்க இப்போ. ஸோ ஓவர் நம்பர் 2. கைஸ், இங்கே ஸ்டேஜ் கிட்ட வந்து டீ இருக்கு. டீ லவர்ஸ்க்கு உங்களுக்காகவே டீ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சந்தோஷப்படாதீங்க, காசு கொடுத்து வாங்கி குடிக்கணும். டீ தான், ஆனால் ஃப்ரீயான்னு மட்டும் கேட்கக்கூடாது, காசு. ஓகே, அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்காக எங்களோட சீஃப் கெஸ்டர்ஸ் இணைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லி டாஸ் போட அழைக்கிறோம். ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் சஞ்சய். ஆஹா, இந்த ஒரு பேட்டில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சஞ்சய் டு கண்ணா, சஞ்சய் டு ருக்கி அப்படின்னாலுமே இந்த டாப் கிளாஸ் பிளேயர்ஸ்க்கு ஒரு பேட்டில் இருக்கும் கட்டாயமா. The low full toss but straight to the man. Again no run. He's playing with lengths. அருமையான ஒரு லென்த்தோட ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இஸ் அகைன்ஸ்ட் கண்ணா.
So again, it's a very good delivery. 3 in 3, 3 dot balls and creating the pressure against the top class batter. ஸோ 3 டாட் பால் அப்படின்னா கட்டாயமாக எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் ப்ரெஷர்ஸ் இருக்கும். 3 டாட் பால் இன் எரோஸ். இது ஒரே ஒரு லூஸ் டெலிவரி, அதை கரெக்டாக கிராப் பண்ணுறாங்க அண்ட் ப்ரெஷர்ஸ் இங்கே ஃப்ரீ ஆகுது. 4 ரன்ஸ், 4வது பவுண்டரி எடுக்கிறாங்க டீம் ஜெயா மெமோரியல். ஸோ அடுத்த மேட்ச் யாருக்கு நடுவில் அப்படின்ற ஒரு அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே லீக் ஈகலா, லீகல் ஈகல் வெர்சஸ் சதீஷ் செலக்டட் அப்படின்னு ஒரு catch is a call. சதீஷ் செலக்ட் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் லீகல் ஈகல். சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். மேட்ச் நம்பர் 5க்கான அப்டேட் கொடுத்தாச்சு. 2 டீமும் ரெடியாக இருங்க. So 2 overs completed. End of 2 overs, 17 runs. இந்த ஓவரில் 5 ரன் வந்திருக்கு ஓவரால். ஒரு நல்ல ஒரு ஓவராக வந்திருக்கு. ஒரு கம்பேக் ஓவர் கூட சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் 12 ரன்ஸ் அப்படின்னு ஒரு நல்ல நம்பர்ஸ். பட் இந்த ரன் ரேட்டை வந்து கொஞ்சம் உடச்சி கொடுத்துட்டு போயிருக்காரு சஞ்சய். நான் ரன் ரேட் 12 இருந்து 8.5 ஆக ஷிஃப்ட் ஆகுது. அடுத்தது கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஓவர் நம்பர் 3 போல் பண்ணுறதுக்காக அஜித் தானே பவுலரு? ஓகே ஓகே. நைட்லி பவுல்ஸ் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு ரன் கொண்டு வராங்க. ஸ்ட்ரைக் மாறுது. ரிக்கி அப்படியே ஸ்ட்ரைக்குக்கு வராரு. Nicely bowled. So well read and bowled. கைஸ் பவுண்டரி லைனுக்கு உள்ளே யாரும் வர வேணாம், காலும் வச்சுருக்க வேணாம். கொஞ்சம் ஒரு அடி 2 அடி பின்னாடியே உட்காருங்க. ஏன்னா பவுண்டரி லைனில் அட்டம்ப்ட் இருக்கும். பின்னாடி நகர்ந்து உட்காந்துருங்க பவுண்டரி லைனில் இருக்கவங்க. குட் ஸ்டாப். ஸோ மறுபடியும் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் 3 பால் ரொம்ப நல்லா வந்திருக்கு அஜித் கிட்டேருந்து. Well bowl again. It's very well bowled. First 6 ball 12 runs. But கடைசியாக வந்த 11 பாலில் 7 ரன் விளையாட விட்டுருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் அருமையான ஒரு கம்பேக் பவுலர்ஸ் கிட்ட இருந்து. Again, it's very, very good over for team Satish Cricket Club.
கடைசி 2 ஓவரில் 7 ரன், கடைசி 12 பாலில் எந்த ஒரு பவுண்டரிஸும் கொண்டு வர விடல, ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் வந்தது. ஸோ எண்ட் ஆஃப் 3 overs 19 ரன்ஸ் வந்திருக்கு, நோ லாஸில். ஸோ கண்ணாவோட பேட்டில் இருந்து ரன்ஸ் அவ்வளோ வரல, 9 ball 6 runs விளையாடி இருக்காங்க. ரிக்கி 9 ball 13, ரெண்டு பேருமே வந்து 19 ரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் குட் நம்பர்ஸ். பட் கடைசியாக இன்னும் 18 பாலில் 30 or 35 போர்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் டீம் ரீச் பண்ணோம். ஸோ மினிமம் 30 or 40 டீம் விரும்புகிற ஸ்கோராக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் மேட்ச் 45 டார்கெட்டே வந்து டஃப்பாக இருந்தது சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மினிமம் 45 அப்படின்றதே இங்கே ஒரு நல்ல டோட்டல், அண்ட் மோர் தென் 45 இது குட் எனஃப் நம்பர்ஸ். 19, no loss. So over number 4 from Suresh. The catch is a call straight to the man and gone. இது சூப்பரான ஒரு காம்பங்க. சுரேஷ் போலிங் போட கேஷ் ஒன் பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு விக்கெட்டாக இருந்திருக்கு. ஒரு சின்ன ஸ்ட்ரகிளிங்ஸ் இருந்தது கண்ணா கிட்ட, பேட்டில் கரெக்டாக படல இன்னைக்கு டேல. வி நோ தட் எவ்வளோ டேஞ்சரான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு டேல கரெக்டாக படல, விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக அவ்வளோ வந்துருங்க. ஐ திங்க் உதய் எஸ் டீம் ஜெயா மெமோரியலுக்காக. சுரேஷோட காஸ்டியூம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எஸ்பிபி மாதிரி இருக்காரு. இந்த காதலிக்கும் பெண்ணின் கைகள் அந்த அந்த பாட்டில் வந்து பிரபுதேவா கூட டான்ஸ் ஆடுற இந்த மாதிரி சட்டை தான் போட்டுன்னு இருப்பார் அவர். White signal, thank you. White signal, thank you. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டர்ஸ். பவுலர்ஸ் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ் ஸ்கோர்ஸ் நல்லா வந்தது, ஆனால் அதுக்கப்புறம் பவுலர்ஸோட கேமாக தான் மாறி இருக்கு கம்ப்ளீட்டாக. Oh, shot! Wow, this is monster hit into the crowd. The welcome maximum for Team Jaya Memorial. So welcome maximum. This is classic. Wow, enna shot ya, the dream shot ya, right hand இருக்கு. Smash away. Huge. So டீமுக்கு இந்த மாதிரி ஹிட் கட்டாயமா தேவைப்பட்டது. அதை கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறது உதயா. So 30 plus 1, 31. End of 4 overs. இது குட் நம்பர்ஸ் வந்திருக்கு. இது 4 ஓவருக்கு 31 ரன், லாஸ் ஆஃப் 1 விக்கெட். இன்னும் 12 பால் இருக்கு. இந்த 12 பால் 15 20 ரன் ஆட் பண்ணாங்க அப்படின்னாமே 50 ரன் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும்.
So end of 4 overs 31 runs வந்திருக்கு டீம் ஜெயா மெமோரியல். ஓ மை காட், இது உதயா ஸ்பெஷலாக இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஆனால் அதை கதீர் ஸ்பெஷலாக மாற்றிருக்காரு. ஸோ அருமையான ஒரு ஃபீல்டிங்ஸ், குட் ஸ்ட்ரைக், கப்பல் ஆஃப் ரன்ஸ் அண்ட் குட் ஃபீல்டிங். கப்பல் ஆஃப் ரன்ஸ் ஃபார் டீம் ஜெயா மெமோரியல். ஆஹா, அருமையான ஷாட்டு, மறுபடியும் அருமையான ஒரு ஃபீல்டிங். சேவ் 3 ரன்ஸ், 3 ரன்னை சூப்பராக சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உதயா இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நார்மலாகவே இந்த டீம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்தது, இப்போ எனர்ஜி கொடுத்துருக்காரு அவரோட பேட்டிங்கில். நைஸ்லி பவுல். பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் குயிக்காக பண்ணிடுங்க டீம். ஃபர்ஸ்ட் 3 balls ஒன்லி 3 runs. இதுக்கடையில் ஒரு பேட் சேஞ்ச் இருக்கு. இந்த கேமில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஹிட்ஸ் வருமா அப்படின்றத எதிர்பார்க்கணும். டவுன் டு லெக். 1+1 2 runs இங்கே ஃப்ரீயாக கிடைக்குது டீமுக்கு. ஸோ 2 important runs. 1+1 2 runs. ஓ நைஸ்லி போல்ஸ், கரெக்டாக வந்து ஸ்பாட்டில் விழுந்திருக்கு. அண்ட் ஸ்டம்பிங்காக அம்பையர் ஒரு பாக்ஸ் போட்டிருக்காரு. ஸ்டெம்ப் அடிங்க ப்ரோ மேலே. ஸோ அடுத்து விளையாடக்கூடிய டீம்ஸ், உங்களோட டீமை கிரிக்கெட் ரோஸில் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லா பிளேயரையும் ஆட் பண்ணி ரெடியாக இருங்க.
Wicket. A very tough call. Really tough call. It's a millimeters. Romba tough call. Next batter, please. அடுத்த பேட்டர் கொஞ்சம் சிக்க. ஓகே வந்தாச்சு. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேட்டராக சூர்யா நியூ பேட்டராக உள்ள வந்திருக்காங்க. அஜித் ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் எந்த அளவுக்கு நல்லா வந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஓவரும் வந்திருக்கு. ஒயிட் சிக்னல். தேங்க்யூ ஃபார் த சிக்னல். பார்த்துலாம். Wide. So another good over from Ajit. 2 overs 9 runs bowl பண்ணிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட். அருமையான ஒரு ஸ்பெல் டீம் சஜி சிசிக்காக. ஸோ எண்ட் ஆஃப் 5 overs 38 லாஸ் ஆஃப் 2. இந்த கடைசி 3 ஓவரில் 29 ரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அஜித்தோட ஸ்பெல்ஸ் எக்ஸ்ட்ரானரி அண்ட் பிக் சப்போர்ட்டாக இருந்திருக்கு இந்த இன்னிங்ஸ்க்கு உங்களுக்கு. அடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து விளையாடக்கூடிய டீம்ஸ் ரெடியாக இருங்க. ஹடில் போட்டு ரெடியாக இருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். குட் ஷாட். ஆனால் பவுண்டரி போகுமா அப்படின்னு தான் கொஸ்டின். இந்த கிரவுண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ தான் முறை பார்க்குப்பா. ஒரு ஃப்ளாட்டான கிரவுண்ட் தான். ஓடி தான் ரன் அவுட் கேரண்டி. ஸோ ரெண்டோட தான் சேஃபாக நின்று இருக்காங்க. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் ரீச் 40. ஒரு நல்ல நம்பர்ஸ் ரவுண்ட் அப் ஆயிருக்கு. கடைசி 5 பாலில் 10 ரன் கொண்டு வரதே ஒரு அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கும் சார். மோர் தென் 10 ரன்ஸ் அப்படின்றது டீமுக்கு இன்னும் கொஞ்சம் வைப்பு கொடுக்கும். nicely bowls around the wickets. அவருக்கு வந்து over the wicket.
லெஃப்ட் ஆம் பவுலருக்கு. ஒரு ஸ்லோ இயர்ஸ், அருமையான ஒரு ஸ்விங்கிங் டைரக்டட் அப்படின்னா விக்கெட்டாக இருந்திருக்கு. குட் ட்ரை ஃப்ரம் த கீப்பர், ரியலி குட் ட்ரை ஃப்ரம் த கீப்பர். ஒரு ரனுக்கு இந்த ரிஸ்க்லாம் தாராளமாக எடுக்கலாம். ஒவ்வொருத்தரவும் வந்து சேஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர்ஸ். ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ஒரு நல்ல ஃபைட்டாக இருந்திருக்கு. ஸோ லாங் இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க ரிக்கினா. எட்ஜ் அண்ட் டேக்கன், த சவுண்ட்ஸ் குட். இங்கே ஒருமே அந்த எட்ஜ் சவுண்ட் கேட்டிருக்கு, எந்த ஒரு டவுட்டும் இருக்காது அம்பையர்ஸ்க்குமே. ஸோ விக்கெட் சிக்னல் ஆயிருக்கு. இட்ஸ் பிக் ஸ்விங், பட் நோ பிக் ரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வர மாதிரி கேட்டுக்கிறோம். So it's a bit late coming. So new batter money for team Jaya Memorial. Joined with Ricky to 41, a loss of 3 at the moment. ஒன்று மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆட் பண்ணிடுங்க. அது ஃபெச் பண்ணுங்க, இன்னும் அப்டேட் ஆகல லைவ்ல. ஓகே ஓகே, 42 லாஸ் ஆஃப் 3. வாவ், ஓ மை காட், 2 வாவ் பண்ணுங்கப்பா. அடடா, அருமையான ஒரு ஷாட். அது ஒரு 6 போகும் அப்படின்றதா இருந்தது. இது நல்ல ஒரு கனெக்ஷனாக இருந்தது, பட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகலை. சூப்பர் கனெக்ஷன் டவுன் டு ட்ராக் வந்ததுக்கப்புறம் ஒரு பிரண்டம் மெக்குலம் ஹிட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. பட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்றதா ஒரு பெரிய வருத்தம். ஓ மை காட். ஸோ பேட்டிங் கொரியல் இஸ் பிக் லிஸ்ட். ஸோ டீம் ஜெயா மெமோரியல் இருந்து. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரே முடிய போகிற தருவாயில் ஒரு நல்ல பேட்டர் உள்ளே வராரு. ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இந்த ஓவருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு சஞ்சய் கிட்டேருந்து. நியூ பேட்டர் அரவிந்த் அண்ட் சஞ்சயோட ஸ்பெல்லிங்க பார்க்கணும். 2 overs 7 runs போட்டிருக்காங்க. இது ஒரு 1.5 overs 2 wickets. சஞ்சய் அண்ட் அஜித் தான் வந்து அதிகமாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஆப்பனன்ட் கூட. அண்ட் ஃபீல்டர்ஸும் சூப்பர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரலாம் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் அவ்வளோ பண்ணல. ரன்ஸையும் சேவ் பண்ணியிருக்காங்க. தே சேவ்டு அபவுட் 6 to 8 runs இந்த ஃபீல்ட். அண்ட் இந்த ஒரு நல்ல கேட்ச். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. ஸோ ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், சஞ்சய் டு அரவிந்த். ஸ்லோ ஏர்ஸ் வாக், அருமையான ஒரு ஸ்லோ ஏர். அண்ட் ஒன்லி ஒன்னை ரெண்டாக மாற்றுறாங்க. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், கப்புள் ஆஃப் ரன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ஸ் டு எண்ட் வித் டபுள். 44-45 டார்கெட் லைக் ப்ரீவியஸ் கேம். 45 ரன் தேவை. இந்த 45 ரனுக்கு வந்து எப்படி போலிங் போடுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ப்ரீவியஸ் கேம் சொல்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா 45 ரன்னும் வந்து வின்னிங் ரன் தான் அப்படின்றத ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணுது. ஆனந்த் பிளாஸ்டர்ஸ், அதான் கொஞ்சம் மாற்றி சொன்னால் கோவப்பட்டுருவாங்க. உண்மையாகவே நிறைய தப்பு பண்ணிட்டேன் அவங்க பேர் சொல்லும் போது. ஓகே, 45 from 36. எல்லாருக்கும் வேகப் ஆகிற மாதிரி ஒரு சாங் போடு ப்ரோ. ரொம்ப நேரமாக உன்னை அடக்கி வச்சுருந்தாங்களே ப்ரோ. அவங்க தூங்கிட்டாங்க ப்ரோ.
பாட்டுலாம் முடிஞ்சிச்சுப்பா. மேட்ச் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. ஓகே, 2 சிஎஸ்கே பிளேயர்ஸ் இல்லை, ஒரு சிஎஸ்கே பிளேயர் உள்ள வந்திருக்காரு பேர். அவர் பேர் வந்து கேசவன். இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து விக்கி. ஸோ முதல் ஒரு கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. பாலா டீம் ஜெயா மெமோரியலுக்காக. ஸோ ஃபுல் ஸ்குவாட் இருக்காங்கப்பா. ஸோ 6 ஓவரில் 12 ஓவர் வச்சிருந்தாலும் ஃபுல்லாக விளையாடுற அளவுக்கு இங்கே பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. இருந்தாலும் 44 ரன் விளையாடினது ஓகேவா அப்படின்னா இட்ஸ் குட் நம்பர்ஸ். இடமே இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் கேம் வந்து ஆனந்த் பிளாஸ்டர்ஸ் கேம் வின் பண்ணியிருக்காங்க இந்த நம்பர்ஸ் வச்சு. ஸோ இவங்ககிட்ட ஒரு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. பாலா, மணி, கண்ணு, அதுக்கப்புறம் இன்னும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து 2-3 பேர் இருக்கிறத பார்க்குறோம் இங்கே. நிதிஷ் அவருமே வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ பவுலர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த செகண்ட் இன்னிங்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத விருப்பப்படுறோம். அதே போல் போல்டு ஒரு பக்கம் பார்க்குறேன், இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதனால் போலிங்க்கு 5 பவுலர் இல்லை 6 பவுலர் 6 ஓவர் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு கூட நல்ல போலிங் ஸ்குவாடோட தான் வந்திருக்காங்க. ஸோ ஓகே, ஹியர் வி கோ. சேஸ் டைம் ஃபார் டீம் சதீஷ் கிரிக்கெட் கிளப். Oh, ball number 1. This is Yarkar. This is big wicket for team Jaya Memorials. 45 அப்படின்றது இப்போ 50 ரன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பிகாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் இன் த ஃபர்ஸ்ட் பால். இஸ் ப்ரெஷர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. பாலா இஸ் பிக் பிக் த்ரூ. The very first delivery is perfect Yarkar of the night. This is perfect Yarkar of the night. The big wicket for team Jaya Memorial. And அடுத்த பேட்டராக the Muthu at number 3 பொசிஷனில் டீம் சதீஷ் ஈஸிக்காக. Nicely bowled, very well bowled. ஸோ இந்த அண்டர் லைட்ஸில் இந்த சைடம் பவுலரை விளையாடுறதுக்கு பேட்டருக்கு கொஞ்சம் கட்டாயம் சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்கும். Nicely bowled. ஒன்ஸ் அகைன் யார்கர் நோ சொல்லியிருக்காங்க. ரன் அவுட் இருந்திருக்கும். கண்ணு கருத்துமாக எடுத்திருந்தார் அப்படின்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். The white signals. Thank you for the signals.
Aha, a super walk behind the stems. Once again, team Jaya Memorial celebrate the second wicket. So up to the stems, அருமையான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறாரு Ricky. So this is excellent work behind the stems. ஒரு ஸ்டெப்ஸ் வெளில போறாரு அப் டு த ஸ்டெம்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ விக்கெட் நம்பர் 2 அண்ட் சிக்னல்ஸ் வந்து ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் த அம்பையர் ரொம்ப குயிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளியர் பிக்சர், காட் அ கிளியர் பிக்சர். ஸோ பாக்ஸ் போகிறதுக்குலாம் வந்து அவசியமே இல்லை. அருமையான ஒரு விக்கெட். அடுத்த பேட்டர் The new batter, Suresh. Oh, just to miss it. So good try from the fielders. A long try and the effort எதுக்கு அப்படின்னா இந்த விக்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி. ஸோ நியூ பேட்டராக சுரேஷ், எஸ்பிபி சுரேஷ். பாய்ஸ் அந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் வெளில அனுப்புங்க. மேத்தி ஓடிடி கைஸ். Oh, something happened there. One more good news for team Jaya Memorial. So low full toss அப்படின்ற மாதிரி இருந்தது, பட் யார்க்கரா தான் லேண்ட் ஆயிருக்கு. So one more big wicket for team Jaya Memorials. Another cracking delivery from Bala. Yes, perfect விழுந்திருக்கு யார்க்கர். Another perfect யார்க்கர் of the night. It's a very good spell by Bala. The first over is a good over. Just 3 runs and 3 important wickets lose பண்ணிருக்காங்க team Satish Cricket Club. So Kesavan, Muthu and அந்த வரிசையில் சுரேஷ் 3 ரன் 3 விக்கெட்ஸ். அடுத்த பேட்டராக ஹரி. ஸோ ப்ரீவியஸ் மேட்சோட அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஓவர். பட் இருந்தாலும் இன்னும் பிளேயர்ஸ் இருக்காங்க, கேம் இருக்குது. 5 ஓவர்ஸ் இன்னும் எவ்வளோ ரன் விளையாடணும் அப்படின்னா 42 ரன்ஸ் விளையாடணும். 30 பால் 42 ரன்ஸ். நாயை விரட்டி விட்ட அந்த நண்பருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக டிஃபன் உண்டு, மதியானம் வந்தீங்கன்னா லஞ்ச் உண்டு. நைட் வந்தால் குட் நைட் சொல்லுவோம். It's a perfect shot. It's a good shot. So over number 2 from Bold. ஸோ அந்த பால் அழகாக வந்து தேர்ட் மேனில் விளையாடிக்கிட்டு இருக்காரு விக்கி. ஸோ நல்ல அட்டம்ப்ட்ஸ், பால் வந்து நல்ல லென்த்தில் தான் வந்திருக்கு. நத்திங் ராங் வித் டெலிவரிஸ். பட் ஸ்விட்ச் இட் அப்படின்னும் போது அது வந்து ஃபேவராக மாறி இருக்கு, பேட்டரோட ஃபேவராக மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபார் டீம் சதீஷ் கிரிக்கெட் கிளப். ஷாட் பட் பேட்டம்ல பட்டாலுமே வந்து பால் தெரிச்சிட்டு போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்கணும். இட்ஸ் பிக் சேஸ் ஃப்ரம் த ஃபீல்டர். இட்ஸ் கப்பல் ஆஃப் ரன்ஸ். இட்ஸ் 2 இம்பார்ட்டன்ட் ரன்ஸ். இந்த பேட் வந்து இன்னுமே விட்டுட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த டென்னிஸ் பால் விக்கி ஃப்ரம் சதீஷ் கிரிக்கெட் கிளப். செகண்ட் ஸ்விட்ச் எயிட். பட் இந்த மாதிரி ரொம்ப கிளவராக போல் பண்ணியிருக்காரு. இட்ஸ் பவுச். ஃபர்ஸ்ட் 3 பால் 7 ரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டீம் ரீச் 10. ஒரு கான்ஃபிடன்ட் நம்பர் வந்திருக்கு. 3 for 3 அப்படின்றது வந்து ஒரு 10 for 3 மாற்றிருக்காரு.
கொஞ்சம் ப்ரெஷர் டவுன் ஆயிருக்கு பேட்டிங் சைடுக்கு. White signal. So thank you for the signal. Well bowled, really well bowled and keeping. அதை பற்றியும் பேசி ஆகணும். அருமையான ஒரு கீப்பிங் பிகைண்ட் த ஸ்டெம்ஸில் இருந்து ரிக்கி. Well bowled, really well bowled. So 12 runs வந்திருக்கு போர்டில் இது வரலும். 1.5 ஓவர்ஸில் இது பவர் பிளேயோட கடைசி பால். It's very well bowled. So again, it's a good over from team Jaya Memorial. செகண்ட் ஒரு பவுச் கிட்டதுமே ஒரு நல்ல ஓவராக தான் வந்திருக்கு. 8 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரினாலுமே அடுத்த 5 பாலில் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 overs 12 runs and loss of 3 wicket டீம் சதீஷ் கிரிக்கெட் கிளப். runs. ஃபர்ஸ்ட் ஓவர் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிங்க? 3 for 3ன்னு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 8னா 11 தானே வரணும். எப்படி 12 வந்தது? பவுச்சுக்கு 8 ரன்னா வந்திருக்கு. அப்போ 9 ரன் வரணும். ஒரு எக்ஸ்ட்ரா வந்தது, அது ஆட் ஆகாமல் இருந்திருக்கு. ஓகே 9 runs பிரதர். ஓகே பவுச்சோட கவுண்டில் 8, பட் ஒரு எக்ஸ்ட்ரா வந்ததில் வரல அவருது. ஸ்கோரில் 12 கரெக்டு. ஸோ அடுத்தவர் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ ரன் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 33 runs 24 balls. The catch is a call, way for 4. Landed safely. The safe handல வந்து விழுந்திருக்கு. விக்கெட் நம்பர் 4. The மணி வந்த முதவாலே ஒரு மேஜிக்கோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு லெக் கட்டர் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் ஹீட் அடிக்க போயிட்டு விக்கெட்டாக மாறுது. ஹரி அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. மணி முதல் விக்கெட்டை கிளைம் பண்ணுறாரு. டீமுக்காக 4வது விக்கெட் விழுது. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. நியூ பேட்டராக மோகன். டீம் சதீஷ் கிரிக்கெட் கிளப் இன் ட்ரபிள்னு கூட சொல்லலாம். பட் இந்த ட்ரபிள் இருந்து வெளில வர்றது ரொம்ப ஈஸி. 23 பாலில் 33 அப்படின்றது. ஸோ விளையாடலாம்.
ஆனால் சேசிங்கில் ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்குது. அது கட்டாயமாக அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. பிகாஸ் 4 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. 13 balls, 4 important wickets. ஸோ ரிக்வயர் ரன் ரேட் அண்டர் 9ல் இருக்குது. அது ஒருமே வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் கம்மி தான். ஜஸ்ட் மிஸ். ஸோ ஒவ்வொரு ரன்னுமே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அங்கே ஃபீல்டிங்ஸும் இருக்குது, பவுலிங்ஸும் இருக்குது. குட் ஷாட். ஃபீல்டர் இன்சைடில் தான் இருக்காங்க, சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ 1 பவுன்ஸில் எடுத்திருக்காரு. ஐ திங்க் பாலா நினைக்கிறாரு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் விக்கி அண்ட் மோகன், 2 யங்ஸ்டர்ஸ் டீமுக்காக உள்ளே இருக்காங்க. இன்னும் 21 பாலில் 30 ரன் அப்படின்றது விளையாட வேண்டிய நம்பர்ஸ். பட் விக்கி எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவரோட பேட் ஸ்விங்ஸ் ஃப்ளோஸ் இருந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் அ ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர்ஸ். Nicely played, really well played. This is cheeky. Maybe they will get doubled. No, it's a good work from the fielder. ஸோ ஒரு நிமிஷம் மாற்றுறாங்க. 2 கன்வெர்ட் பண்ணுற ஐடியாஸ் இருந்தது பேட்டருக்கு. ஸோ 1ஓட நிறுத்துறாங்க. Really well bowled. So 17 runs, 17 balls கொண்டு வந்திருக்காங்க. A swing and miss. A good over from Mani. Just 5 from it. 1 important wicket. The end of 3 overs. 17 runs வந்திருக்கு போர்டில். இது 17 ரன்ஸ். இன்னும் 28 ரன் தேவை 18 பாலில். ஸோ ஒரு ஓவருக்கு 9 ரன் ரிக்வயர் ரன் ரேட். அடுத்த ஓவரை கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க.
So over number 4 from Bala. So 2 runs. Seventeen ball, 26 runs. Nicely bowled, very well bowled. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாலாக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பண்ணார். அதுக்கப்புறம் டீம் ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால அந்த ஸ்கோர்ஸ் ரன்ஸ் நல்லா வந்திருக்கு. ரன் பால் கேம் விளையாடி இருக்காங்க. எஸ் சொல்லி ஓடி இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரன்னும் இங்கே இம்பார்ட்டன்ட் இந்த டைமில். ஸோ விக்கி இருக்கிறவர்களும் நம்ம டீமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஏன்னா ஒரு கேம் சேஞ்சர் உள்ளே இருக்கும்போது என்ன வேணால் நடக்கலாம் எந்த டைமில் வேணாலுமே. அதே போல் டீம் ஜெயா மெமரியலுக்காகவும் எல்லா பவுலர்ஸும் ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வரலும். ஷாட் இதை பற்றி தான் பேசிட்டே இருந்தோம். இந்த கேம் சேஞ்சரோட கேம் ஆரம்பித்த மாதிரி ஒரு பெரிய ஷாட் அடிச்சிருக்காங்க. வெல்கம் மேக்ஸிமம் ஃபார் டீம் சதீஷ் கிரிக்கெட் கிளப். லாங் வெயிட் ஒரு பிக் ஷாட்டுக்கு ஸ்விட்ச் இட் பர்ஃபெக்டான ஒரு பிக்அப் அண்ட் இது பிக் லேண்ட். அருமையான ஒரு ஹியூஜ் சிக்னல் ஃப்ரம் த கிரவுட். மேசிவ் நம்பர்ஸ். இது 6 ரன்னு வந்து 10 ரன்னுக்கு சமமான ஒரு ப்ரெஷர் ஃப்ரீ ஆயிருக்கு. 26 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். இன்னும் 14 பாலில் 19 ரன் தேவை. 14 பால் 19 ரன். 14 ரன்ஸ். சாரி 14 balls 19 runs. Nicely played. Really well played. Only one. ஸோ யார் கேம் இங்கே பெரிய அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி கண்ட்ரோல் வச்சாங்களோ அவங்களையுமே இங்கே ரன்ஸ் விளையாடி இருக்காங்க செகண்ட் ஸ்பெல்லில். ஸோ ஃபஸ்ட் 5 ball 10 runs விளையாடி இருக்காங்க அகைன்ஸ்ட் பாலா. ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் 4th over 27 runs வந்துருக்கு போர்டில். 18 from 13. The well ball, so dot ball and over signal கிடைக்கும். 4 overs completed, 4 good overs ரெண்டு சைடுக்குமே 27க்கு 4. ஏன்னா இந்த கேம் ரெண்டு பக்கமும் இருக்கு, அதனால 4 ஓவருமே ரெண்டு டீமுக்குமே சமமாக தான் வந்திருக்கு. 18 from 12. 12 பாலுக்கு 18. அடுத்த மேட்சுக்கு டீம்ஸ் கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க, சீக்கிரமாக உள்ளே வந்துருங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே, இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே 12க்கு 18. Over number 5 from Bouch.
18 runs வேணும் டீமுக்கு. ஸோ 6 wickets in hand. ஸோ பார்ட்னர்ஷிப் அருமையாக பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் விக்கி அண்ட் மோகன். ஸோ 12க்கு 18 கரை சேருமா இந்த கப்பல்? 12 ball 18 runs. சரி, ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் கட்டாயமாக ரெண்டு சைடுக்குமே. ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் அம்பையர், டைம் ஆயிடுச்சு. ஸோ டேரக்டட் அப்படின்னா ஒரு விக்கெட் சிக்னலாக இருந்திருக்கும். ஐ திங்க் ரொம்ப க்ளோஸான ஒரு காலாக கூட இருந்திருக்கலாம். மிஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் ரைன் ஆன் ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் வந்திருக்கிறது மோகன். 11 ball 17. 11 balls 17 runs. This quick running between the wickets, really good minded. கேமில் தான் வந்து மைண்டு ஃபுல்லாக வச்சுருந்துருக்காரு விக்கி. அவரோட பார்ட்னர் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவர் வந்து ஒரு கீ கொடுத்து ஓட விட்டுருக்காங்க. 2 ball 2 runs, 2 important runs. So 16 from last 10. So 10 balls 16 runs. The connection is a good connection, and this is Biggie. This is Biggie, and the big gift hit for team Satish Cricket Club. This is a பெரிய hit in the situation like this, equal to 10 runs and pressure down. கட்டாயமாக ப்ரெஷர் டவுன் ஆகுது இங்கே சத்தீஷ் கிரிக்கெட் கிளப். தி ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பொருந்தும் இங்கே. ஸோ டால் மேன் இந்த எண்ட் அங்கே இருந்தாலுமே கேட்ச் எடுக்க முடியல. ஸோ ஹாட் ரைஸ் பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிருக்கு. ஹியூஜ். தி டீம் ரீச் 35, just 10 from 9. கேம் சேஞ்சிங் ஹிட். இதுதான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. கேம் சேஞ்சர் உள்ளே இருக்கிறவர்களும் சார் என்ன வேணால் இங்கே நடக்கலாம் அப்படின்னு. சார் அவரோட வழியில் அந்த கேமை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு விக்கி. ஸோ 360 பிளேயர் எல்லா எண்ட்லேயுமே விளையாடுறதுனால ஃபீல்ட் செட்டப்ஸும் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம். கேப்டனுக்கு ஹார்ட் டைம் டு செட் த ஃபீல்டர்ஸ் அண்ட் ஃபில் த கேப்ஸ். So 9 ball 10 runs. Nine balls 10 runs. ஸோ மறுபடியும் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த கேப் அண்ட் டீம்மேட்டுக்கே ஒரு ஸ்வீட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாட் ட்ரை ஃப்ரம் த ஃபீல்டர்ஸ். 4 important runs அண்ட் டீம் செலிப்ரேட் த பவுண்டரி. 2 ball 10 runs அண்ட் கேம் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் டீம் சதீஷ் சிசிக்கு கொஞ்சம் ஃபேவர் இல்லை, பெரிய ஃபேவரே கிடச்சிருக்கு. 4 important runs.
Nicely played. Nicely played. And he missed the ball. Couple of runs. 2 important runs. 12 from last 3. கடைசி 3 பால்ல 12 ரன் கொண்டு வந்திருக்காங்க. Really good running between the wicket and team lead. Just 4 runs from 7 balls. A couple of runs. So another good shot, another 2 important runs, and team Satish CC. The partnership between two Morgan 7 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்காரு. பட் ரிமைனிங் ரன்ஸ் எல்லாமே விளையாடுனது வந்து பார்த்தீங்கன்னா விக்கி. ஸோ மொத்தம் 31 ரன் விளையாடிருக்காங்க லாஸ்ட் 17 பால்ஸில். ஸோ ஃபஸ்ட் 3-4 விக்கெட்ஸ் இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க. ப்ரெஷர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. பட் விக்கி இந்த ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தேன், ஒரு கேம் சேஞ்சர் உள்ளே இருக்கார். கேம் எப்போ வேணால் அவரோட கையில் இருந்து டீமுக்கு கிஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு. ஸோ 43 ரன்ஸ், இன்னும் 6 பாலுக்கு 2 ரன் விளையாடணும். ஸோ இந்த ஓவர் லாஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி பிக் ஓவர். ஸோ 24 ரன் ஒரே ஓவரில், 23 ரன் 24 ரன் வந்திருக்கு. கடைசி ஓவர் போகிறதுக்காக கண்ணு. கேமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் பண்ணது விக்கி. ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுறாங்க இந்த 2 ரனையும். ஸோ 2 back-to-back குட் டெலிவரி. இந்த ப்ரெஷர்ஸ் இன்னுமே இருக்குது இந்த 2 ரனை கம்ப்ளீட் பண்ணுற ஓவரில் 2 டீமுக்குமே. ஸோ டீம் ஜெயா மெமோரியலுக்கு கையில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 ரன்னு 4 நல்ல டெலிவரி பால் பண்ணணும். 2 பால் போட்டாவே அடுத்து இன்னும் 2 பால் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். த நீட் அனதர். ஸோ டவுன் த ட்ராக் பாலை பிச் பண்ணாதான் இங்கே பிரச்சனை. பிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ 1 ரன் வந்திருக்கு. அண்ட் இந்த லாங் இன்னிங்ஸ் விளையாடின விக்கிக்கு இந்த கேமை ஃபினிஷ் பண்ணுற ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 பால் 1 ரன். Only 1 required. There's a no ball signal. Anyhow, the team Satish CC ஒரு சூப்பரான வெற்றி பதிவு பண்ணுறாங்க. அண்ட் ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடி ஒரு 1 man ஷோ, ஒரு 1 man ஆர்மியாக கூட மோகனை வச்சுக்கிட்டு அருமையாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்ணி இந்த கேமை வின் பண்ணுறாங்க. 4 குயிக் விக்கெட்ஸ் இருந்தாலுமே சதீஷ் சிசிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த விக்கி அவர்களுக்கு பாராட்டுகள். அருமையான ஒரு இன்னிங்ஸை பார்த்தோம். ஸோ டீம் சதீஷ் சிசி ஒன் த கான்டெஸ்ட் அண்ட் என்டர் இன் டு செகண்ட் ரவுண்ட். ஆனால் அடுத்த போட்டியாக விளையாடக்கூடிய அணிகள் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வர மாதிரி கேட்டுக்கிறோம். So all the very best, and straight away the man of the match award goes to Vicky from team Satish Cricket Club. Song please.